மார்னிங்கே வந்து எங்கடா கிளம்பிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? மார்னிங் இங்கே பாருங்கள், பாப்பாவோட அவுட்ஃபிட் இது அவளே சூஸ் பண்ணா, எனக்கு இந்த ட்ரெஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்டன்ஸ் பை த பே. ஸோ நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், கார்டன்ஸ் பை த பே வந்து நாங்கள் செகண்ட் டேவே போயிட்டோம். பட் ஆனால் ஈவினிங்கில் போனோம் அப்படின்றதுனால அந்தளவுக்கு பிளேசஸ்லாம் கவர் பண்ண முடியல. பிகாஸ் கார்டன்ஸ் பை த பேக்குள்ளேயே நிறைய அட்ராக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் நாங்கள் வந்து பார்த்தது வந்து அந்த லைட் ஷோ மியூசிக் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃபயர் ஒர்க்ஸும் பார்த்தோம். பட் மார்னிங் டைமில் இல்லை ஆஃப்டர்நூன் அந்த டே டைமில் போகும்பொழுது பக்கத்துலேயே நிறைய அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. வாட்சிட்டு ஸோ அதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. ஓகே, நம்ம எனிவே வீட்டில் தானே இருக்கோம் அப்படின்ட்டு டெய்லி பாப்பா வளைச்சிட்டு எங்கேயாவது ஒரு பிளேஸ்க்கு நான் போயிடுறது. இப்போ எவ்வளோ தூக்கிட்டு போக வேண்டியதாக இருக்குன்னு. அது பாப்பாவுக்கு சாப்பாடு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு, அண்ட் எமர்ஜென்சிக்கு ஒரு ட்ரெஸ்ஸு, டவல், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். ஸோ இந்த மாதிரி சில எசென்ஷியல்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. மார்னிங் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது இங்கே, பட் ஸ்டில் இட்ஸ் ஓகே. ஸோ நீங்கள் சிங்கப்பூர் வரீங்கன்னா மேக் ஷூர் யூ ஆர் வியரிங் அ லைட் ட்ரெஸ் அண்ட் குட் ஷூஸ், ஓகே? பிகாஸ் யூ நீட் டு வாக் அ லாட் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸோ அதனால் வந்து நல்ல ஒரு ஷூ ப்ளஸ் வந்துட்டு ஒரு கம்ஃபர்டபுளான வியரிங் ட்ரெஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இஃப் யூ ஆர் அ மேக்கப் வியரிங் பர்சன், மேக்கப்லாம் வந்து இங்கே அந்தளவுக்கு ஸ்டே ஆகாது. இன்கேஸ் இஃப் யூ ஆர் கோயிங் அவுட் இன் த ஈவினிங், தட்ஸ் ஃபைன். பட் if you are going out in the morning or daytime, then it's not going to work out. Chituma fast. ஓகே, பிகாஸ் இங்கே இருக்கிற ஹியூமிடிட்டிக்கு உங்களோட மேக்கப்லாம் அப்படியே கலண்டு வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நானே ஃபஸ்ட்டு வந்து 2 நாள் வந்து ஓகே சிங்கப்பூரில் இருக்கோம், நம்ம நல்ல ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு போகணும் அப்படி இப்படின்னு போட்டு போனேன். நல்லா மேக்கப்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அப்பா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதுண்டா சாமி அப்படின்ட்டு நார்மலாக ஒரு ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் குழந்தைங்க உண்மையாகவே பாவம்ப்பா இங்கே. ஏன்னா நம்ம ஊரில் வந்து வி ஹாவ் அ லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். ஸோ ஐதர் வி கேன் டேக் பஸ் ஆர் ட்ரெயின், இல்லை நம்ம வந்து ஒரு பைக் புக் பண்ணியோ இல்லை ரேப்பிடோ கேப் புக் பண்ணியோ நம்ம வந்து போயிடுவோம். பட் ஆனால் இங்கே நம்ம வாக் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. அது வந்து அட்லீஸ்ட் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு இட்ஸ் ஓகே, பட் குழந்தைங்களுக்கு இட்ஸ் நாட் ஸோ ஈஸி. பட் வி டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன். ஸோ அதனால தான் இங்கே இருக்கிற எல்லா பேரண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோலர் வந்து கண்டிப்பாக மஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ நான் வந்து கத்தார் போனப்போ பாப்பா வந்து 10 months அப்போ ஒரு ஸ்ட்ரோலர் வாங்கினேன். பட் ஆனால் அது வந்து இப்போதைக்கு தேவைப்படாது, அதான் பாப்பா வளர்ந்துட்டாலே நடந்துருவா அப்படின்னு நினச்சி வச்சுட்டு வந்துட்டேன். பட் இங்கே வாங்கியிருந்தேன்னா அட்லீஸ்ட் இந்த லக்கேஜெல்லாம் தூக்கிறதுக்காவது அது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிகாஸ் பஸ் எல்லாத்துலேயுமே ஸ்ட்ராலர் வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க அண்ட் எம்ஆர்டிலையுமே இட்ஸ் அக்செப்டபிள். ஸோ யா, இட்ஸ் குவைட் குட். ஐ திங்க் நம்ம பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். ஃபாஸ்ட். ஒன் இதுடா, உனக்கு தான் தெரியுமே. வேர் இஸ் ஒன்? கரெக்டாக. அப்புறம் ஏன் முன்னாடி 2 ப்ரெஸ் பண்ணி யூ டிட்ன்ட் see? ஓகே, ஸோ சிட்டு வந்து இப்போல்லாம் தூக்குங்கன்னு சொல்கிறா. இங்கே சிங்கப்பூர் வந்தது தான் எஸ்பெஷலி, பிகாஸ் ஊர்லலாம் நடப்பா. பட் அவங்க அப்பா வந்து பழக்கம் பண்ணி வச்சுருக்காங்க தூக்குற மாதிரி. அவங்க அப்பாவை பார்த்தா தான் தூக்குங்கன்ற, பட் என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. பாருங்க எவ்வளோ பொடிநடையாக நடந்து பாப்பா வந்துகிட்டே இருக்கான்னு. ஸோ என்கிட்ட சொல்ல, அதான் குழந்தைங்களுக்கு தே நோ எவ்ரி திங், தே சென்ஸ் எவ்ரி திங். யாரெல்லாம் அவங்கக்கிட்ட எப்படி வந்து ஆக்ட் பண்ணுறாங்க, யார் என்ன சொன்னால் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, தே நோ எவ்ரி திங். ஓகே, பட் வி திங்க் தட் தே ஆர் ஸ்மால் அண்ட் தே டோன்ட் நோ எனி திங், பட் தே ஆர் வெரி ஸ்மார்ட். ஸோ அதனால் வந்துட்டு இந்த லக்கேஜ் தூக்கிட்டு வரதே சீரியஸாக இறக்கிதுப்பா. எங்கே போனாலும் ஃபுட்டு வந்து ஆக்சுவலாக ஃபுட்டு ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. பட் இந்தியன் ஃபுட்டு அண்ட் எஸ்பெஷலி வெளில சாப்பிட்டா சிட்டுவுக்கு வந்து சுத்தமாக ஒத்துக்காது. அதனாலேயே வீட்டில் வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ இங்கே வந்ததுலேருந்து நான் என்ன சொல்லிடுறேன்னா, சிட்டு பாப்பா ஒழுங்காக நடந்து வரணும், இல்லைன்னா நம்ம அப்படியே வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிடலாம், வெளில போக தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதனால பாப்பா வந்துட்டு ஓகே நான் நடந்து வரேன் அப்படின்றா. கொஞ்சம் அவளுக்கு நடக்க முடியலன்னா ஒரு 1 minute அந்த மாதிரி ரெஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு அப்புறம் திருப்பி நாங்கள் வந்து ஜேர்னி ஆரம்பிச்சிடுறது. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் கோஸ் ஸோ ஃபார். ஸோ இன்றைக்கி கார்டன்ஸ் பை த பே போகிறோம், போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பஸ் 97 பஸ். யார்? ஆமாம், இங்கே பஸ்லலாம் சாப்பிட்டா ஜெயிலில் போட்டுருவாங்க போலீஸ்.
அவங்க டிரைவர். நீங்கள் சாப்பாடு கொட்டின உடனே இங்கே கேமரா இருக்குல்ல, அந்த கேமரா என்ன பண்ணுன்னா கிளிக் பண்ணி போலீஸ் ஆஃபீஸருக்கு சென்ட் ஆகிடும். அந்த போலீஸ் ஆஃபீஸர் உடனே வந்துடுவாங்க. வந்து பஸ்ஸில் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஜெயிலில் போட்டுருவாங்க. ஓகேடா. பசிக்குது சொன்ன, வெளில போய் சாப்பிடலாமா? பஸ்ஸில் வந்து இறங்கியாச்சு. ஆக்சுவலி மெரினா கார்டன்ஸ் பை தி பே போகிறதுக்கு. ஸோ இது என்னன்னு தெரியல, பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு மிரர் மாதிரி மாட்டி விட்டுருக்காங்க. அது இப்படி காற்றுல ஆடும்பொழுது அலையாக அழகாக இருக்குது. அண்ட் தட்ஸ் த சிங்கப்பூர் ஃப்ளையர். ஓகே, இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. ஸோ தட்ஸ் தி ஃப்ளையர். அண்ட் இங்கே வந்து ஹீலிக்ஸ் பிரிட்ஜ் இருக்குது. ஸோ வில் கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர் ஒன் பை ஒன். ஸோ மெரினா பே சாண்ட்ஸ் ஹோட்டலுக்கும் கீழே தான் நம்ம நிற்கிறோம். இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டில் போயிட்டு நம்ம க்ராஸ் பண்ணி உள்ளார போயிடலாம். ஸோ இதுக்கு பின்னாடி தான் வந்து கார்டன்ஸ் பை த பே இருக்குது. ஓகே, இப்போ ஆக்சுவலி என்னை வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தேன். நான் அவளை எடுத்தேன். ஏதாவது ஒரு பிளேஸ் நல்லா இருக்குன்னா, அம்மா நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு ஃபோட்டோ எடுத்து தரீங்களா அப்படின்னு கேட்குறா. ஸோ எடுத்து கொடுத்தேன் நானும். அவளும் நீங்கள் நில்லுங்கம்மா நான் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா. சூப்பராக இருந்தது. நான் ஷேர் பண்ணுறேன் உங்க கூட. அண்ட் now we are going to the basement. cross. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அந்த மெரினா பே சாண்ட்ஸோட ஹோட்டல் உள்ளே நாங்கள் இருக்கோம். This is the first time that we are coming here. Wow, look at the architecture man. சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ அந்த மால் க்ராஸ் பண்ணி உள்ளார வந்துட்டு நான் வந்து எப்படி போகிறதுன்னு கேட்டுட்டு வந்துட்டேன். ஐ திங்க் இங்கேருந்து பார்த்தா அந்த சிங்கப்பூர் ஃப்ளையர் வந்து ரொம்ப கிட்ட தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? ஸோ இங்கேருந்து பார்ப்போம். அது பார்த்துட்டு அண்ட் திஸ் இஸ் த வே ஃபார் அஸ் டு கோ டு கார்டன்ஸ் பை த வே. இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ கிட்ட இருக்குங்க. வா, செமையாக இருக்குதுங்க. ஐ திங்க் அதுக்குள்ளே போய் தான் போகணும். அண்ட் இதில் போகலான்னு எனக்கு வந்து தோணுச்சு. பட் ஆனால் டெம்ப்ரரிலி க்ளோஸ்டான். ஸோ இது மட்டும் இல்லை, ஹாப்பர் வில்லாவும் அப்படி தான் க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க. அண்ட் இதை விட எனக்கு ஹாப்பர் வில்லாக்குள்ளே போகணுன்னு அவ்வளோ ஆசை. பட் என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவ் கார்டன்னா ஐ திங்க் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. பட் ஹூ வில் டூ த எக்ஸசைஸ்? பட் மேபி இங்கே இருக்கிற பர்சன் அது பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து டூரிஸ்ட்டாக வர்றதுக்கெல்லாம் இங்கே பாருங்கள். திஸ் இஸ் த வியூ தட், இந்த வியூ தான் பார்த்துருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த வியூ பார்த்துட்டோம். இட்ஸ் ஓகே, சூப்பராக இருக்குது இந்த வியூ. ஆமாம், பார்த்துட்டு இங்கே பாருங்கள் சொல்லணும். பாருங்க. ஓகே, கம். இதோ இருக்குது ஃப்ளவர் டோம். ஆக்சுவலி இங்கே வந்து ஃப்ளவர் டோம்னு ஒரு இடம் இருக்குது. க்ளவுட் ஃபாரஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த க்ளவுட் ஃபாரஸ்ட்டில் தான் மேலேருந்து வாட்டர் ஃபால், இன்டோர் வாட்டர் ஃபால் மாதிரி இருக்கிறது. அண்ட் சில ரெஸ்டாரண்ட் ஈட்டபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்துட்டு அண்ட் ஷட்டிலு கூட இருக்குது. பட் ஷட்டில் வந்து என்ட்ரன்ஸில் வைக்கணும். அவங்க உள்ளார கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு பாப்பாவும் நானும் என்ன சாப்பிட்டுட்ருக்கோம். மார்னிங்கே நான் வந்து பச்சை பயிர் குழம்பு வச்சு மீல் மேக்கர் கிரேவி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பிகாஸ் அவுட் சைட் ஃபுட் வந்து பாப்பாவுக்கு ஒத்துக்க மாட்டேங்குதுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த ஒரு வியூவில் வந்து இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். சீரியஸ்லி சூப்பர். க்யூட்டாக இருக்குல்ல? ஒன்றும் பண்ணாது செல்லம், அது நம்ம சாப்பாடு எடுக்க வருது. நல்லா வாங்க இங்கிட்ட திரும்பி. அழகா சாப்பிடுது பத்தியா?
அது மேலே உட்கார முடியாது, இறங்கு. அது மேலே உட்கார முடியாது, திட்டுவாங்கடா. இந்த குட்டி குட்டி ஸ்டாச்சுலாம் வேற லெவலுங்க. இதுதான் வந்து ஃப்ளவர் டோம் பாருங்க சொல்லணும். நம்ம ஊரில் வந்து யாழி அப்படின்னு சொல்லி கோயிலில் ஒன்று இருக்கும் தெரியுமா, அது மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சன் பவிலியன் அப்படின்னு சொல்லிடுற ஒரு பிளேஸ்க்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளேயே நிறையா பிளேசஸ் வந்து இருக்குது. பாப்பா இதுக்குள்ளே போகலாமா? இதுக்குள்ளே. ஸோ சன் பவிலியன்னா மேபி சோலார் எனர்ஜி கலெக்ட் பண்ணுற மாதிரி சம்திங் எதுவும் இருக்குமா அப்படின்றது தெரில. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து அந்த மேபி சன், அதாவது நிறையா ஹீட்டை அப்சர்வ் பண்ணுற மாதிரியான பிளான்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேக்டஸ்லாம் இருக்கும்ல, அது மாதிரியான இதெல்லாம் அதில் வச்சுருக்காங்க. வாவ் பாருங்க. ஐ திங்க் ஃப்ளவர் டோம், க்ளவுட் ஃபாரஸ்ட், ஃப்ளவர் டோம்குள்ளே மோஸ்ட்லி இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஃப்ளவர்ஸாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாப்பா இங்கே வந்து பாரு, விடியாங்க பாருங்கள். டிஃப்ரெண்ட்டான கேக்டஸ்லாம் இருக்குது. இதுக்கு நிறையா மேபி பேர்லாம் இருக்கும், எனக்கு தெரியாது. எனக்கு வந்து தெரிஞ்சது கேக்டஸ் அப்படின்றது தான். ஏன்னா அந்த டெசர்ட்டில் வளரும்ல அது, அதுலேயே நிறைய நேம்ஸ்லாம் இருக்குது. பார்க்கலாம். ஆக்சுவலாக அங்கே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது, அந்த இருக்குது பாருங்கள். அங்கே வந்து குழந்தைங்கள்லாம் செமையாக விளையாடலாம் தண்ணியில். ஏன்னா அங்கே போனால் ஆனால் செமையாக இருக்கும், ஃபுல்லாக தண்ணியில் ஆட்டம் போட்டுட்டு ஜாலியாக இருக்கும். வாவ், இங்கே பாருங்களேன் ஒரு வாட்டர் ஃபால்ஸு. வாவ் பாப்பா, சூப்பராக இருக்குது. போகலாமா? போகலாண்டா. அந்த இப்படி இறங்கி போகலாம், இங்கே இறங்கி. வாவுங்க, ஃபுல்லாக கேக்டஸ். அன்றைக்கெல்லாம் நாங்கள் வந்து இதெல்லாம் பார்க்கவே இல்லை, ஏன்னா நாங்கள் லக்கேஜ் வேறு எடுத்துகிட்டு. இப்போ நான் பார்த்தேன், யாருமே ஆக்சுவலி இங்கே வந்து எடுக்கலாம் மாட்டாங்க. நம்ம பொருள் ஏதாவது வச்சுட்டு போகிறோம் அப்படின்னா அது வச்ச இடத்துல தான் இருக்கும். ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு நாங்கள் பாட்டுக்கு நானும் பாப்பா வந்துட்டோம். பாரு பாரு பாருங்க சொல்லணும். வா ஓப்போ, அங்கே பாரு அடியிலலாம் பெரிய டாட்டாய்ஸு, இன்னொன்று ஒயிட் கலர் ஃபிஷ்லாம் இருக்குது. டாட்டாய் அந்த இருக்கு பாருடா, அந்தோல இருக்கு பாரு. அப்பா இந்த ஃபிஷ்ஷை பாருங்க எவ்வளோ பெருசு. ஆக்சுவலாக இந்த ஒரு பிளேஸுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ரீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ இஃப் யூ வாண்ட் டு டேக் ஃபோட்டோஸ் வந்து நீங்கள், அதாவது இந்த எம்பிஎஸும் கார்டன்ஸ் பை த வே எல்லாமே கவர் பண்ணி எடுக்கணும்னா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி, அந்த ஸ்பாட் ஆக்சுவலி வந்து நமக்கு தெரியாமலே நம்ம இங்கே வந்துட்டோம். தட்ஸ் குட். ஸோ பிக் ஃபிஷ் அக்வாரியம் நம்ம பார்த்தாச்சு, க்ளவுட் ஃபாரஸ்ட்டும் ஃப்ளவர் டோமும் பார்க்கலாம். வாவ், இந்த இடம் தாங்க. அதை ஆனால் சொன்னாங்க என்னென்னா மோஸ்ட் சீனிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சன் பெவிலியன் பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்து முடிச்சுட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு யார்கிட்டையாவது கொடுத்து எடுக்க சொல்லுவோம். அப்பா எவ்வளோ நேரமாக தேடிட்டு வந்தது இதோ இந்த பிளேஸ் தான். எவ்வளோ ரொம்ப சீனிக்கலாக இருக்குது. பறிக்கக்கூடாது இங்கே பூவெல்லாம். ஆனால் இந்த பூ எவ்வளோ பெருசாக அழகாக இருக்குல்ல. இங்கே வா, இன்னொரு பூ காட்டுறேன். இங்கே பாருங்க, கொடுங்களா? ஏதாவது குட்டி ஃப்ளவர் பறிச்சுக்கலாம், பெருசாக இருந்தால் பார்த்துருவாங்கல்ல. இந்த இட்லி பூ பறிச்சுக்கோ, சின்னதாக ஒன்றே ஒன்று. வா. இங்கே ஒரு ஃப்ளவர், அப்பா அழகாக இருக்கு. ஏன் கீழே போட்ட? இருடா அங்கிட்டு போகணும்டா. ஃபிக்ஸ் அப். ஆக்சுவலாக இது ரொம்ப அந்த சைடுரா. So now we are going to children's garden.
போடா, அப்படியே போ விளையாடு, அப்படியே போ, ஓடு விளையாடு, ஓடு. நீ போ, நான் வரக்கூடாதுடா, நீ போட. அம்மா சாக்ஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டு வரேன் போ. அவளோட வேர்ல்டில் இருக்க மாதிரியா விளையாண்டுட்டு இருக்கா. நான் கூப்பிட்றத கூட காதலே வாங்கலைங்க பாருங்க. தண்ணி ஊற்று தான் அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கா, அவ்வளோதான். Children has their own way, right? நிலானிகா, நிலானிகா. ஆக்சுவலி நான் பேகை வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டேன், ரொம்ப தூரத்தில். நான் இப்போ போய் டவல் பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தால் தான் அவளுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட முடியும். பட் ஆனால் அவளை தனியாக விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. பாருங்க, இந்த ஒரு வியூ தான் நான் சொன்னேன். எப்படி இருக்கு பாருங்களேன். வா, எப்படி தான் இதுங்க க்ரியேட் பண்ணுறாங்கன்னே தெரில. இங்கே பாருங்க, செமையாக இருக்குது. பாருங்க எப்படி சூப்பராக இருக்குல்ல. ஆக்சுவலி நிறையா ட்ரீஸ் இருக்கும், இங்கே கம்மியாக இருக்குது. பாப்பா வந்து இந்த ஒரு இதில் ஏறிட்டா. ஆனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும். சாரி, தனியாக விடுறதுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கீழே ஆரம்பித்து இந்த நெட்டில் ஃபுல்லாக ஏறி மேலே போயிட்டா. இப்போ நம்ம வந்து மேலே போகிறதுக்கு ஆக்சஸ் கிடையாது. ஒன்று இந்த ரோப் வழியால் மட்டும்தான் போகணும். ஸோ பாதி தூரம் ஏறும்போது எல்லாருமே வந்து கொஞ்சம் பெரிய பசங்க, அதனால் ரொம்ப குட்டி பண்ண பாப்பாவாக இருக்கா, அதனால் பயமாக இருந்துச்சு. பட் ஸ்டில் இங்கே பாருங்கள் இப்போ எதில் இறங்க வரான்ட்டு. ஓகே, ஷீஸ் கோயிங் தட் சைட். பட் சூப்பராக ஏறிட்டா. ஏறிட்டு இப்போ வந்து இங்கே பாருங்க, இங்கே நிற்கிறா பாப்பா. பாப்பா இங்கே இங்கே கீழே பாருங்க. இந்த இங்கே இங்கே. ஹாய். இங்கே வந்து நிற்கிறாங்க மேடம். ஸோ தனியாகவே போகிறா. எனக்கு தான் பயமாக. ஏன்னா திடீர்னு ஸ்லிப்பாகி விழுந்துட்டானாலும் அழுவாள். அப்போ வந்து நம்ம யாராவது கூட தூக்கிறதுக்கு இருக்கணும். பட் யாருமே வந்து இல்லை கூட. எல்லோரும் ஓடுறது, அந்த பிரிட்ஜ் வந்து ஆடுது. ஸோ அதனால அவன் வந்து அப்படியே நிற்கிறா. ஆக்சுவலாக குழந்தைங்க நம்ம நினைக்கிறத விட கொஞ்சம் ஸ்மார்ட்டாக தான் இருக்காங்க. ஸ்மார்ட்டாகவும் தைரியமும் தான் இருக்குது. இவளுக்கு என்னன்னு தெரியல, அந்த க்ளோஸ்டு ஸ்லைடாக இருக்குல்ல, அது நான் பார்த்து பயப்படுறா. ஸோ இந்த சைடு வந்து ஒரு வே இருக்குது போல், அது இல்லை. இப்போ நான் போகிறேன். ஹாய் ஹாய். ஓகே, நான் வர வேணாம்மா. சரி ஓகே, நான் வரேன். ஓகே, நான் வரல. பாருங்க, நான் வரக்கூடாதான். ஆக்சுவலாக நானும் ஏறி வந்துட்டேன். எப்படி இருக்குது மேலே அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கும் கொஞ்சம் ஆசையாக இருக்குது. அதுக்காக நானும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அம்மா மேலேருந்து கீழே பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஆனால் இவங்க வந்து தைரியமாக ஏறி வந்துட்டாங்க. பாப்பா பார்த்து பத்திரம்டா, பிடிச்சிக்கோ. இங்கே வந்து ஒரு ஒரு இதாக நடந்து வர பார்த்து, இது ஒரு இதுக்குள்ளே இந்த கூடை மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இறங்கிட்டா எப்படி ஏறுறான்னு பார்க்கலாம். அப்பா, மேலே ஒரு இதுலையா கட்டையில் வச்சு ஏறுறா பாருங்க. ஆக்சுவலி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் வந்துட்டு
தாராளமாக நம்ம ஊர்லலாம் வைக்கலாம். ஆனால் ஏன் வைக்க மாட்டாங்கன்னு தெரில. சும்மா ஒரு ஸ்லைடு ஒரு ஊஞ்சலை வச்சிடுறாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு எந்த மாதிரி கொஞ்சம் டிஃபிகல்ட்டானதாக இருக்கணும், பட் குழந்தைங்க வந்து செய்யணும். இந்த மாதிரி இருக்கிறது மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும். அவங்க குழந்தைங்களே ஏதாவது கற்றுப்பாங்க. இது மாதிரிலாம் உட்கார வச்சுட்டு நம்ம உட்காந்துக்கலாம்ல. நம்ம அங்கே ஊஞ்சல்னு வச்சுக்கோங்க, நம்ம தான் ஆட்டணுன்னுட்டு பார்க்கு கூப்பிட்டு போனாலும் ரெஸ்ட் கிடையாதுயா அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னடா வரியா இல்லையா? பிடிங்க, பிடிச்சி வாங்க, மெதுவாக வா. இந்த இதில் ஏறு, இந்த இதுலேயும் காலை வச்சுக்கோ. இந்த நடுவில் ஒரு கம்பி இருக்குல்ல, ரோப் இருக்குல்ல, இப்போ ஏறு. இப்போ என்ன பண்ணணும்? இரு இறங்காத சொல்லித்தரேன் அம்மா. அப்படி மேலே பிடிச்சிக்கோ. இந்த கம்பி எப்படி, இந்த கம்பியை பிடிச்சிரு. இப்போ அந்த இதில் காலவே வை, அதில் காலை இதுலடா, இதில் காலை வச்சு ட்ரை பண்ணு. மேலே ஏறி இந்த கம்பியை பிடிச்சிட்டு அதில் காலை வச்சு ட்ரை பண்ணு. கம் ஆன், டு இட். ஃபஸ்ட்டு இங்கெல்லாம் காலை வை, ஏறிட்டா அதுக்கப்புறம் கம்பியை பிடிச்சிக்கோ. ஏறிட்டு கம்பியை பிடிச்சிட்டு இப்போ திரும்பி இதில் காலை வை. வெரி குட். வெரி குட், சூப்பர்டா. பார்த்தியா, செமையா ஏறியாச்சு. வா, தொட்டாச்சு நீங்கள் இல்லை. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஃப்ளாரல் ஃபேண்டசிக்குள்ளே போனோம். பட் ஆனால் அதுக்குள்ளே போனது ஃபோன் வந்து ஸ்விட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. நான் வெளில சார்ஜ் போட்டு போயிட்டான்னா செம்மையாக இருந்ததுங்க ஃப்ளோரல் ஃபேண்டசி. நான் ஆக்சுவலி போயிட்டு எனக்கு 1/2 hour தான் டைம் இருந்துச்சு. பிகாஸ் 4 o'clock என்ட்ரு ஆகணும்னு சொல்லிட்டாங்க. நான் 4 o'clock கரெக்டாக என்ட்ரு ஆகிட்டு 4:30 அந்த மாதிரி 4:40 அந்த மாதிரி டைம்லலாம் வெளில வந்தாச்சு. ஸோ நல்லா இருந்தது ரொம்ப. பட் இது வந்துட்டு ஃப்ளவர் டோம். இது ஐ கெஸ் இது வந்து ஃப்ளவர் டோம்னா உள்ளுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்கும் போல், அவ்வளோதான். ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் முடிச்சுட்டு இங்கே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து என்னென்னா ஒரு மீட்டிங் இருக்குது, திடீர்னு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒன்று இட்ஸ் அப் டு அஸ். ஐதர் நாங்கள் பீச் போகலாம், அப்படி இல்லைன்னா டேரெக்டாக வீட்டுக்கு போயிடலாம். ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பிகாஸ் வீட்டுக்கு போனால் ஏதாவது நல்ல ஃபுட்டாக செஞ்சு சாப்பிட்றலாம். ஆனால் பீச்சுக்கு போனால் இங்கேருந்து ஆனால் எல்லாமே ஒரு so many kilometers காட்டுது. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. சரி, பாடு பாடு பாடு. இப்படி ஒரு பாட்டே இல்லை. வர வழியில் இங்கே ஒரு புதுசாக ஒன்று வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தா இந்த மாதிரி ஸ்டிக் இருக்குது. அதை எடுத்து நம்ம அந்த மாதிரி டேப் பண்ணோன்னா ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மியூசிக் வருது. இது மட்டும் இல்லை, இங்கே பார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் இருக்கா, இதை எடுத்துட்டு நல்லா இருக்குல்ல, சும்மா நிறைய வச்சுருக்காங்க டிஃப்ரெண்ட்டாக. சுட்டுமா முன்னாடி ஓடுங்க, முன்னாடி ஓடு போ. இங்க செமையா இருக்கு.
she's going all by herself. As if she knows the route. Yeah. ஓகே, ஸோ நம்ம இன்னையோட vlogல வந்து எண்டிங்க்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக ஒரு சின்ன சேஞ்ச் பிளானில் சின்ன சேஞ்ச் என்னென்னா, அவங்க வந்துட்டு லிட்டில் இந்தியா வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த லிட்டில் இந்தியா போகிறப்போ லிட்டில் இந்தியாவில் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நாளையிலேருந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஆன் கால், ஸோ வெளிலே வர முடியாது 1 வீக்கு. அதனால் இந்த 1 டே மட்டும் யூட்டிலைஸ் பண்ணி வெளில சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன நினச்சேன்னா, வீட்டுக்கு சீக்கிரம் போய் ஏதாவது வீட்டில் செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து இல்லை வெளில போகலாம் அப்படின்னாங்க. சரி ஓகே வெளில போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு